ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, another வீடியோ ஃப்ரம் மை ஆல்பம் கலெக்ஷன். மை ஆல்பம் கலெக்ஷன் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். விண்ணை தாண்டி வருவாயா அந்த படத்தோடைய ஆல்பம் பற்றி நான் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன் ஃபஸ்ட்டு வீடியோவாக. அந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்கலையோ ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோக்கு அடுத்து நம்ம இந்த செகண்ட் வீடியோ எந்த படத்தை பற்றி போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, எனக்கு இந்த மியூசிக் டைரக்டர்னால் ரொம்பவே பிடிக்கும். ஒரு நாளைக்கு ஒரு படத்துலேருந்து ஒரு பாட்டாச்சும் நான் கேட்பேன். எல்லாருமே கேட்போம். அந்த மியூசிக் டைரக்டர் வேறு யாரும் இல்லை, இசைஞானி இளையராஜா தான். ஏன்னா இளையராஜானாலே நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லா பாட்டுமே கேட்டிருப்போம், இப்போவும் கேட்போம், இதுக்கப்புறமும் கேட்போம். அப்படி ஒரு டைம்லெஸ் சாங்ஸை அவர் நிறையாவே கம்போஸ் பண்ணியிருக்காரு. அதில் எனக்கு எத்தனையோ ஆல்பம்ஸ் பிடிக்கும், எத்தனையோ பாட்டுங்க பிடிக்கும். அதுலேயும் எனக்கு இந்த படத்தோடைய ஆல்பம் ரொம்பவே ஸ்பெஷல் அண்ட் ரொம்ப பிடிச்ச ஆல்பமும் கூட. அது என்னென்னா 1986 ரிலீஸ் ஆகி ஓவராலாக ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ், சூப்பரான படமான மௌன ராகம் இந்த படத்தோடைய ஆல்பம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். மௌன ராகம் 1986 தமிழில் ரிலீஸ் ஆகி ஒரு மெகா ஹிட் ஆன ஒரு படம் சொல்லலாம். முக்கியமாக இந்த படத்தோடைய வெற்றிக்கு காரணம், ஒன் ஆஃப் த ரீசன் இளையராஜா. அவர் கம்போஸ் பண்ண சாங்ஸ் அண்ட் அவர் கம்போஸ் பண்ண மியூசிக் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக அமைஞ்சிச்சு. அப்போவும் சரி இப்போவும் சரி இந்த படம் நான் பார்க்கறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இளையராஜா தான். அவருடைய இந்த ஆல்பம் எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும். இந்த படத்தில் என்னென்ன பாட்டுங்க இருக்குது அதை பற்றிய ஒரு சின்ன டிஸ்கஷன் தான் இந்த மை ஆல்பம் கலெக்ஷன். நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த படத்துக்கு மியூசிக் இளையராஜா. இந்த படத்துடைய சாங்ஸ் 1986 ரிலீஸ் ஆச்சு. ஓவரால் இந்த படத்தோடைய சாங்ஸ் லென்த் வரைக்குமே ஒரு 22 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கும். 22 மினிட்ஸ்க்கு இந்த படத்துடைய சாங்ஸ் ஓவராலாக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் மொத்தமாக 5 ட்ராக்ஸு, அதாவது 5 பாட்டுங்க இருக்கும். அந்த பாட்டு ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் என்னென்னிட்டு. ஃபஸ்ட்டு பாட்டு ஓஹோ மேகம் வந்ததோ அந்த சாங் தான். இந்த சாங் ரேவதி அவங்களோட இன்ட்ரடக்ஷன் அப்போ வர அந்த சாங் தான். மலையில் டான்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பரான, ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங் அது. எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இன்னொரு வாட்டி கேளுங்க, ரொம்ப சூப்பரான சாங். இந்த பாட்டு எஸ் ஜானகி அம்மா அவங்க தான் பாடியிருப்பாங்க. அவங்க வாய்ஸ் இந்த பாட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓவராலாக இந்த பாட்டை கேட்கும் போதும் சரி, வீடியோ சாங்கை பார்க்கும்போதும் சரி, அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. அடுத்தடுத்து நிலாவே வா அந்த பாட்டு தான். இந்த பாட்டை எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர் தான் பாடியிருப்பார். இந்த படத்தில் ரேவதி, மைக் மோகன், கார்த்திக் நடிச்சிருப்பாங்க. மைக் மோகன் அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது அவருடைய படங்களில் வர சாங்ஸ் தான். ஏன்னா அவர் படங்கள் மக்கள் மத்தியில் பெருசாக ரீச் ஆகிறதுக்கு அவர் படங்களில் பாட்டுங்க ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்துலையும் அவரோட கேரக்டர், அவரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை இன்னொரு ஸ்டெப்பு தூக்கி விடுற மாதிரி இந்த படத்தில் அவருக்கு போட்ட சாங்ஸ் இருக்கும். அதுலேயும் முக்கியமாக நிலாவேவா இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. இந்த பாட்டை எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர் தான் பாடியிருப்பார். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாங் கேட்க. முக்கியமாக நைட் டைமில் தூங்குறப்போ, தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பாட்டை கேட்டிங்கன்னா ஒரு நமக்கே தெரியாத ஒரு ஃபீலிங் நமக்குள்ளே ஒரு க்ரியேட் ஆகும். ஒரு நிம்மதியாக இருக்கும் இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது. அவ்வளோ பிடிச்ச பாட்டு இது எனக்கு. த்ராடு சின்ன சின்ன வண்ண குயில் அந்த பாட்டு. இந்த பாட்டு
எஸ் ஜானகி அம்மா அவங்க தான் பாடியிருப்பாங்க. ஸோ இந்த பாட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த பாட்டு வந்து மோகன், மைக் மோகன் அவரை நினச்சி பாடுற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ட்ராக் இது. ஸோ இந்த பாட்டுமே எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் ஃபோர்த்து பாட்டு வந்து பனி வீழும் இரவில் அந்த சாங்கு. இந்த பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவரும் அதுக்கப்புறம் எஸ் ஜானகி அம்மா இவங்க 2 பேருமே சேர்ந்து பாடியிருப்பாங்க. ஸோ இந்த பாட்டு எந்த சுச்சுவேஷன் வரணும்னா, ஸோ மோகன் அண்ட் ரேவதி 2 பேருமே வந்து டில்லிக்கு கிளம்பி போவாங்க தாஜ்மஹால் பார்க்கறதுக்கு. ஸோ அந்த டைமில் வந்து இந்த பாட்டு வரும். ரொம்ப சூப்பரான ஒரு சாங்னு சொல்லலாம். எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. அண்டு 5வது பாட்டு மன்றம் வந்து தென்றலுக்கு அந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டு வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர் வந்து பாடியிருப்பாரு. ஸோ இந்த பாட்டு வந்து எந்த சுச்சுவேஷனில் வரும்னு தெரியும்ல. ஸோ அவங்க வந்து கேட்பாங்க, ரேவதி வந்து மைக் மோகன் வந்து ரேவதி கிட்ட கேட்பாங்க, ஸோ உனக்கு என்ன வேணும் அவனுக்கு, ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க கல்யாணமே பண்ணியிருப்பாங்க. ஸோ உனக்கு என்ன வேணும் சொல்லு, உனக்கு என்ன வேணும் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து டைவர்ஸ் வேணும் அப்படின்னு ரேவதி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷாக்கில் வந்து இந்த பாட்டு பாடுற மாதிரி இருக்கும். ரொம்பவே சூப்பரான ஒரு சாங்னு சொல்லலாம். முக்கியமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவரோட வாய்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இந்த பாட்டில். ஸோ இந்த 5 பாட்டு தான் இந்த படத்தில் வந்து கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் 5 பாட்டு ஒவ்வொரு பாட்டுமே அவ்வளோ தரமாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஸோ விஜுவலாகவும் சரி, பார்க்குறதுக்கும் இந்த படமும் இந்த பாட்டுங்களும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த 5 பாட்டில் உங்களுக்கு எந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து எல்லாமே பிடிக்கும். ஓஹோ மேகம் வந்ததோ, நிலாவேவா, சின்ன சின்ன வனக்குயில், பனி விழும் இரவில், மன்றம் வந்த, இந்த எல்லா 5 பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக ஒரு பாட்டுனா நிலாவேவா அந்த பாட்டு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, இந்த பாட்டை வந்து கேட்கும்போது நமக்கே தெரியாத ஒரு ஃபீலிங் வந்து நமக்குள்ள ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டுன்னு சொல்லலாம் இது. அண்டு ஸோ இதுதான் இந்த படத்தோடைய 5 ட்ராக்ஸ். ஸோ இந்த படம் வந்து ஒரு 30 இயர்ஸ் மேலே ஆச்சு. பட் இப்போத்துக்கும் இந்த படமும் இந்த படத்தில் இருக்கிற பாட்டுங்களும் அவ்வளோ சூப்பராக இருக்கும், கேட்கறதுக்கும் சரி பார்க்கறதுக்கும் சரி. ஸோ ரொம்ப சூப்பராக இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இளையராஜா. இந்த பாட்டுங்க தாண்டி இந்த படத்தில் நிறைய பேக்ரவுண்ட் மியூசிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்டு அவ்வளோதான் இந்த படத்தோடைய ஆல்பம். ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள், மௌனராகம். ஸோ 1986 வந்த படம் மேக்ஸிமம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த படம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். அதை தாண்டி இந்த படத்தில் இந்த படத்தோடைய ஆல்பம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். இந்த ஆல்பமில் உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், ஒரு 8 மினிட்ஸ் தாண்டிடுச்சு இந்த வீடியோ, போதும். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஆல்பமோடைய நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.